ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இன்றைய மனிதனுக்கு தேவையானது எது? அனைவரும் நினைக்கிறார்கள், இது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், மனிதன் யார்? இன்றைக்கு அனைவர்கள் தங்களை தாங்களே புரிந்து கொள்ளாத மனிதர்கள். இன்றைக்கு வாழ்கிற பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் யார் என்பதையும் தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளாமலே வாழ்கிறார்கள். அதாவது, பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம், சம்பாதிக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையின் முடிவு என்ன என்பது அநேகருக்கு புரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் என் ஆன்மீகவாதிகளுக்கு கூட நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எனக்கு என்ன தேவை என்பதை மனிதர்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பணம் தேவை, பணம் மட்டும் தேவையில்லை. இதனால என் செய்தி என்னவென்றால், who is man? ஒரு மனிதன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்படி விரும்புகிறேன். மனிதன் யார்? ஒவ்வொரு மனிதனுமே விழுந்து போன ஒரு மனிதர்கள். வேதம் திருமறை சொல்லுகிறது, ஒரே மனிதனாலே பாவம் பிரவேசித்தது. அப்படியானால் நீங்களும் நானும் பிறப்பால், அதாவது சந்தர்ப்பத்தால் பாவிகள் அல்ல, வேற சின்னர் பை பர்த். இதை உலகம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆரம்ப நாட்களில எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை பாவி என்று சொல்லுவது. ஏனென்றால், நான் ஒரு சன்மார்க்கமான குடும்பத்துல பிறந்தேன், வளர்க்கப்பட்டேன். எந்த தீய சக்திகளுக்கும் நான் உட்படவில்லை, தீய நண்பர்கள் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமலேயே நான் வளர்ந்து வந்தேன். எனவே ஆரம்ப நாட்களில இந்த பாவம், பாவி என்ற வார்த்தைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் நாளிலே ஆண்டனை உணர்த்தினார், மனிதன் சந்தர்ப்பத்தால் பாவி அல்ல, அவன் பிறக்கும் போதே அவன் பாவியா இருக்கிறான். பாவத்திலே பிறந்த மனிதன் பாவத்திலே வாழ்கிறான், பாவத்திலே மரித்து போகிறான். ஒரு 6 குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். Who is a man? இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே விழுந்து போன ஒரு மனிதன். It's a fallen man. இது நான் வாசிக்கிறோம், எபேசியர் 2:5 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. அப்படியால் நீங்களும் நானும் அக்கிரமங்களிலேயும் பாவத்திலேயும் மரித்து கிடந்தோம். யோசித்து பாருங்கள், மரித்து கிடக்கிற மனிதனுக்கு எப்படி இருப்பான்? உணர்ச்சிகள் இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு மரித்து போன பிரேயத்தினுடைய சரீரத்துல அவன் விரும்பி எல்லாவற்றையும் கொண்டு வந்து வையுங்கள். அவன் எதெல்லாம் விரும்பினானோ, மது, மாது, குடி, பணம், எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே அது அவசியம் தெரியாது. பிகாஸ் இஸ் டெட். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, we are all fallen. நாம் எல்லாருமே விழுந்து போனவர்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. நன்றாக கவனிக்கணும். Who is a man? ஒரு மனிதன் என்பவன் விழுந்து போன ஒருவன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு மனிதர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அன்பானவர்களே, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுமே ஏதோ ஒன்றில மூழ்கி இருக்கிறான். சிலர் மது, மாது, பணம், ஏதோ ஒன்றில மூழ்கி இருக்கிறார்கள். செல்வாக்கு, புகழ், அதற்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். பாருங்களேன், ஒரு சின்ன அற்பமான காரியம், அதற்காக கொலை செய்யக்கூட துணிகிறார்கள். காரணம் என்னவென்றால், விழுந்து போன மனிதனுக்கு தன் நார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை. அடுத்த வார்த்தை, மனிதனுக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால், அவனை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் தேவை. அந்த 6ஆம் வசனத்தில அவர் அவனை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த உயிர்ப்பிக்கிற ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. மனிதர் பாவம் செய்கிறார்கள், பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. காரணம் என்னவென்றால், உயிர்ப்பிக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. உயிர்ப்பித்தார். அவர் இன்றைக்கு உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களை. அக்கிரமத்திலும் பாவத்திலும் அநியாயத்திலும் தீயவனையும் திருடனையும் கொலைகாரர்களையும் எத்தனையோ பேரை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அது நாளை விதிவிலக்கு அல்ல. நான் பாவி இல்லை என்று ஒரு நாளை சொன்னேன், ஆனா எனக்குள்ள தெரியும். ஆனா எனக்கு உணர்த்தி காண்பித்தார், every man is a sinner by circumstances. அதாவது every man is a sinner by birth, not by circumstances.
அதாவது சந்தர்ப்பத்தால் அவன் பாவி அல்ல, அவன் பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். எனவேதான் அவனுக்கு தேவை, முதலாவது விழுந்து போன மனிதனுக்கு தூக்கி விடுகிற ஒரு நபர் தேவை. முதலான இயேசு மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், நீட் டு ரைஸ் அப். எத்தனை ஆண்டு வேதத்தில் அடிக்கடி சொல்லுகிறார், எழுந்துரு, இனி போ, நீ பாவம் செய்யாதே. அப்படியானால் இந்த மனிதர்களை தூக்கி விடுகிற மக்கள் கொஞ்சம்தான். பாருங்களேன், ஒரு சின்ன தவறு, கல்லெறிகிற உலகம், காயப்படுத்துகிற உலகம், அவனை வசமாறி போய்கிற உலகம், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அவர். அவர் சொல்லுகிறார், அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம். இத்திரையிலே கூட பாருங்கள், விழுந்து போன மனிதனை மனிதன் யார்? விழுந்து போனவன். அதற்கு மதம் பொருட்டல்ல. எல்லா மதங்களிலும், கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்துவ மதத்தில் பிறக்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை, பேரளவு கிறிஸ்துவா இருந்திருக்கலாம். ஆனா என்றைக்கு அந்த உறவு, கவனியங்கள், ஒரு காஷீட்ல பூனை குட்டி போடுது, கவனியங்கள், அது பூனை குட்டி தான், அது கார் குட்டி இல்லை. ஒருவேளை குட்டி காஷீட்ல போட்டிருக்கலாம், அது குட்டி அங்க போட்டதுனால அது காராய் மாற முடியாது, போய்தான். அதனாலதான் எங்கு பிறந்தாலும் மனிதர்கள் தான். இன்னைக்கு நாம தான் சொல்லுகிறோம், இவர் கிறிஸ்தவர், இவர் பிற மதத்தினர். இல்லை, பிறப்பால் எல்லா மனிதர்களுமே மனிதர்கள் தான். ஆனால் என்றைக்கு அந்த மெய்யான தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறானோ அன்றைக்குத்தான் ஒரு மெய்யான மனிதனாய் வாழ்கிறான். போலியான வாழ்க்கை, எல்லாமே போலி. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு நீங்கள் இந்த ஊடகத்துல பார்க்கலாம், அவர் வேலைகள் சேர்ந்திருக்கிறார்களே, அது கூட போலி. பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இந்த போலி சான்றிதழ் கொடுத்துத்தான் அவர்கள் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள். ஜாதி சான்றிதழ் கூட போலி. போலியான உலகத்துல இன்றைக்கு மெய்யான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி. வசனம் சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இது உண்மை. ஆனால் இன்றைய மனிதன் யார் என்றால், மரித்து போன ஒருவன், உணவில்லாமல், ஆனால் பாருங்க, செயலற்ற ஒரு மனிதன். இஸ் டோட்டலி பேரலைஸ்ட். நாட் ஒன்லி ஃபாலன் மேன், இஸ் செயல்பட முடியாத மனிதன். அதனாலதான் இன்னைக்கு சத்தியம் நிறைய பேருக்கு பேசினா கூட அது புரிய மாட்டேங்குது. ஏளனமா இருக்கிறது, பரியாசமா இருக்கிறது, அது ஒரு கேலி கூத்தா இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கே. மனிதன் யார்? ஃபாலன் மேன். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அவனை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம். இவர்தான் இயேசு. இரண்டாவது மனிதன் யார் என்றால், அவன் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட மனிதன். இஸ் a condemned man. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 3:18, விசுவாசிக்காதன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறான். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்காதவன் எவனோ, அந்த வார்த்தை அல்லவிட்டால் இயேசுவை விசுவாசிக்காதவன் எவனோ அவன் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே இது உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அவரை விசுவாசிக்காத. நீங்க கேட்கலாம், அப்ப நாங்கள் நரகத்துக்கு தான் போவோமா? திரும்ப அப்படித்தான் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்காதவர்கள், அவர் தேவனுடைய குமாரன், இவரே மெய்யான தெய்வம், இவரே இரட்சகர், இவரே வாழ்வளிக்கிறவர், இவரே மனிதனுக்கு வெளிச்சமா இருக்கிறவர், ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், மறுமைக்கு சொந்தக்காரர். அவர் சொன்னார், என்னாலன்றி ஒருவனும் நித்தியத்தை வர முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, விமர்சனங்கள் அல்ல, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள சொல்லுகிற வார்த்தை அல்ல. நானே, அடிக்கடி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். முதலாவது சொன்னேன், man is a fallen man. இரண்டாவது, ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்ட மனிதன். திரும்ப சொல்லுங்க, இது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துல தீர்ப்புக்கு பிறகுதான் தண்டனை. அதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள். நீங்க பார்க்கிறோம், என்னைக்கோ செய்ய தவறு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வருகிறது. ஆனால் திருமலை சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அது தெய்வத்தை, அதாவது விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே, இவர் தெய்வம், இவர் ஆண்டவர், இவர் இரட்சகர், விடுவிக்கிறவர், இவரே விமோசனம், இவரே வழி, இவரே சத்தியம், ஜீவன். அது எவன் ஒருவன் அந்த இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உள்ளத்துல நிறைய அந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
எனக்கு தெரிகிறது. அவள் திருமலை சத்தியம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிக்காதபடியினாலே. எல்லா கிறிஸ்தவ விசுவாசிக்கிறான்னு சொல்ல முடியாது. கவனிங்கள், அது பேரளவுக்கு அல்ல, அவரோடு இருக்கிற அந்த உறவு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். அப்படியானால் every man is under condemnation. பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுமே நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய வேதனை! அனைவரை ஏற்றுக்கொள்வதில்லை. இனி தீர்ப்பு அல்ல, தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், அந்த தீர்ப்பில் இருந்து விடுவிக்க ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, வானத்தையும் பூமியையும் படைத்த ரட்சகர், சிலுவையிலே உனக்காய் மரித்தவர், ஜீவன் தந்தவர், மூன்றாம் நாளை உயிரோடு கூட இருந்தவர், அவரை நம்பும் போது, அவர் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, இன்னைக்கு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அவர் ஒரு மகானாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஏதோ ஒரு பெரிய கதாபாத்திரமாக, ஏதோ விடுதலையின் ஆண்டவராக பல பேர் மத்தியில புத்தர், இயேசு, காந்தி. அவர் அப்படி அல்ல, இவரே மெய்யான தெய்வம். அந்த வாசல்கிறது, விசுவாசிக்காத நிலனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறான். சொல்வது இரண்டாவது கருத்து, அவனுக்கு ஒரு இரக்கம் தேவை. கவனிங்கள், he need mercy. முதல்ல சொன்னேன், he need somebody to raise him. இரண்டு, அவனுக்கு ஒரு இரக்கம் தேவை. கவனிங்கள், இது உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு விட்டான், உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அது தேவன் சொல்கிறார், அதற்காகவே கடவுள் மனிதனானார், உங்கள் இரக்கத்தை காண்பிக்க. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து உன்னை விடுவிக்க. கவனிங்கள், அவனை தூக்கிவிட ஒருவர் தேவை. இன்றைக்கு மனிதனுக்கு தேவை யார் தெரியுமா? இரக்கம் காட்டுகிற ஒருவர். யாருமே யார் மேல இரக்கம் காட்டுறது இல்லை. இரக்கம் பாராட்டுகிறவர், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, ஆனாலும் உண்மையில் இரக்கமா இருக்க ஒரு தெய்வம். அதனாலதான் இந்த செய்தியை உன்னை கேட்கும்படி செய்திருக்கிறார். இரக்கம் செய் இரக்கத்து. மேன் நீட்ஸ் மர்சி. இந்த மனிதனுக்கு தேவை பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, எல்லாம் தேவைதான். இந்த உலகத்துக்கு அடிப்படை தேவை பணம், பொருளாதாரம், கல்வி, எல்லாம் தேவை. ஆனால் அடிப்படை தேவை தேவனுடைய இரக்கங்கள் தேவை. அந்த இரக்கம் இல்லை என்றால் வாழ முடியாது. வேதம் சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத அவருடைய இரக்கங்கள் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. என்பது பிள்ளையே, யூ அண்ட் மீ ஆர் அண்டர் காண்டம்னேஷன். நீங்களும் நானும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் தான். அது நம்மால் அல்ல, அது வழியாய். என் தகப்பன், என் உட்பிதாக்கள், ஆக சொன்ன விழுந்து போனவர்கள், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனால் தேவனுடைய மிகுந்த இரக்கம், உங்களையும் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுக்கிறவர், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கிறவர். எனவே அந்த நியாயாதிபதி உங்களுக்காக அவர் மரித்தார். கவனிங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனால் உங்களுக்காக, எனக்காக அவர் மரித்தார். காரணம் என்னவென்றால், உனக்கு இரக்கம் செய்யும்படியாய். வேதம் சொல்லுகிறது, இசைக்கேல் 16ஆம் அதிகாரத்துல, ஒரு கண்ணும் உன்னில் இரக்கமாய் இல்லை. இரக்கமற்ற உலகத்துல உனக்கு இரக்கம் செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. மனிதனுக்கு தேவை, முதலாவது தூக்கி எடுக்கிற ஒருவர் தேவை, இரண்டாவது இரக்கம் செய்கிற ஒருவர் தேவை, மூன்றாவதாக இன்றைய மனிதனுக்கு தேவை. மேன் இஸ் கரப்டட். மனிதன் அழிவுக்கு உட்பட்டவன். இதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். 7ஆம் வசனம், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். உங்களுக்கு புரியும் ரொம்ப கஷ்டம். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். அப்படியானால் இந்த மாமிசம் அது யாரா இருந்தாலும் அழிவுள்ள, இதை நீங்க ஒத்துக்கூட நினைக்கிறேன், அழிவுள்ள. அதனால பாருங்க, மரித்த 24 மணி நேரத்துக்குள் அடக்கம் பண்ணப்பட வரும். பாருங்க, துர்நாற்றம். ஏன் அவ்வளவு சென்ட் அடிக்கிறாங்க? வாசனை திரவியங்கள். அப்படினால் இஸ் a corrupted body. இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவுள்ள சரீரத்தை அழியாமை கொடுக்கிறவர் ஆண்டவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ் கரப்டட். அப்படியானால் இந்த அழிவுள்ள ஒன்றை இட் should be regenerated. இந்த அழிவுள்ள ஒன்றை அழியாமைக்கும், சாவுக்கு ஏதுவான ஒன்றை சாவாமைக்கும் சொந்தப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு.
இந்த வார்த்தை நீங்கள் மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த அழிவுள்ள ஒன்றை அழியாமைக்கு நேராய் நடத்த விரும்புகிறவர் ஆண்டவர் இயேசு. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப அதே வார்த்தை, உன்னை தூக்கி விடுகிற ஒருவர் தேவை. இரண்டாவது, உனக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒருவர் தேவை. உன்னை புதுப்பிக்கிற ஒருவர் தேவை. இது அழிந்து போகிற சரீரம். எனவேதான் திரும்ப அடிக்கடி சொல்லுகிறது, மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்துவத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற மதங்கள் இம்மை குறித்து போதிக்கிறது, ஆனால் மறுமை குறித்து நிச்சயம். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர் மதமாயிருக்கும். கிறிஸ்தவ மதம் அல்ல, இது வாழ்க்கை மெய்ப்பொருள். மரித்தேன், ஆனாலும் சுகாக்காரமே உயிரோடு கூட இருக்கிறேன். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்தவத்தினுடைய அந்த முதுகெலும் என்னவென்றால் உயிர்த்தெழுதல், மறுமையின் வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை கதை விடுறீங்க, கட்டுக்கதை, இது ரீல். இல்லை, உயிர்த்தெழுதல் என்றால் கிறிஸ்துவமே இல்லை. நாலாவது, இன்றைய மனிதனுக்கு தேவை, மனிதன் இழந்து போன ஒன்று. எவ்ரிதிங். நிம்மதி இழந்தவன், சமாதானத்தை இழந்தவன், வாழ்வை இழந்தவன், வாழ்க்கையிலே நித்தியத்தை இழந்தவன். எவ்ரிதிங். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், மனிதன் இழந்து போனவன், மேன் இஸ் லாஸ்ட். நிம்மதி இழந்தவன், சமாதானத்தை இழந்தவன், வாழ்வை இழந்தவன், வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து போனவன், அவன் தான் மனிதன். இன்றைக்கு வெளிப்புற தோற்றத்துல அவர் சிறப்பா இருக்கலாம். ஒருவேளை மாட மாளிகை, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இழந்து போன ஒரு நிலையை பார்க்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களை பாருங்களேன். இந்த கடற்கரை ஓரமாய் அவன் வருகிற கார் 40 லட்சம் ரூபாய் விலையேற பெற்ற ஒரு கார். ஆனால் அந்த கடற்கரையை விரித்து பார்க்கிற மக்கள் ஏராளம். இன்றைக்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆனா உள்ளத்துல வெறுமை. இங்கே சொல்லுகிறது இழந்து போனது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில மதம் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பட் மேன் இஸ் லாஸ்ட். ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ இழந்து போயிருக்கிறான். நிம்மதியை, சந்தோஷத்தை, வாழ்வை, சுகத்தை ஏதோ இழந்து போயிருக்கிறான். பணம் உள்ளவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் ஏதோ ஒரு இழப்பு. ஆனால் திருமறை சொல்லுகிறது, இன்றைய மனிதனுக்கு தேவை இழந்து போன ஒன்றை வேதம் சொல்லுகிறது மீட்டு கொடுப்பது. அதைத்தான் திருமறை மீட்பு என்று சொல்லுகிறது. மீட்பு என்ற வார்த்தையின் பொருள் மூழ்கி போகுதல். இன்றைய மனிதன் மூழ்கி இருக்கிறான் கடலிலே, வறுமையிலே. ஏன் தற்கொலை? திரைப்படங்கள், பிரபலங்கள், மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு வெறுமை காணப்படுகிறது. வெளிப்புற தோற்றத்தில் தெரியாது. நினைக்கலாம் அரசியல்வாதி, செல்வந்தர், உயர்ந்த கல்வி, எல்லாமே இருக்கிறது. But still there are some lacking in every man's life. இந்த மனிதனுக்கு தேவை என்னவென்றால் இழந்து போன ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இழந்து போனதை தர ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே முடியும். அந்த வசனம் சொல்கிறது இழந்து போனதை. அடுத்த வார்த்தை சொல்கிறது அவர் வந்திருக்கிறார். இந்த இயேசு அதற்காக பூமியில வந்தார். மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, மார்க்கத்தை ஸ்தாபிக்க அல்ல, சபையை ஸ்தாபிக்க அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஸ்தாபிக்க அல்ல. மேன் இஸ் இன் நீட். அதுதான் மேன் இஸ் லாஸ்ட். இந்த மனிதன் இதையும் இழந்து போயிருக்கிறான். இன்னைக்கு பாருங்களேன், இந்த உலகத்துல அனைவரும் முகத்துல மகிழ்ச்சியே இல்லை. ஒரு வாடிய முகங்கள், துயந்து போன முகங்கள். அன்புதே பிள்ளையே, மகிழ்ச்சி தருகிற ஒரே இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதன் திருமறை சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். சபை மகிழ்ச்சியின் இடம். What man need? Man need the last one. இழந்து போனதை அவன் இன்றைக்கு மனிதர்கள் கண்டுபிடிக்க முடிகிறார், விரும்புகிறார்கள், எங்கெங்கோ ஓடுகிறார்கள். அவர்கள்
எனவேதான் இன்றைக்கு புதிய புதிய கொள்கைகள் அதிகமான இன்றைக்கு மக்கள் தெய்வங்களை தேடி ஓடுகிறார்கள். இதனால் இல்லாத அளவுக்கு தெய்வ பக்தி ஜனங்களுக்குள் இருக்கிறது. அப்படியானால் அவளுக்கு ஒரு தேடுதல் இருக்கிறது. மலைகளிலே, குகைகளிலே, பள்ளத்தாக்குகளிலே, காடுகளிலே ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு தேடுதலுக்காக. ஆனால் அந்த தேடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் வந்திருக்கிறார். அந்த வார்த்தை மனுஷகுமாரன், ஏன் தெரியுமா? இழந்து போனதை அந்த மனிதனுக்கு தரும்படி ஆண்டவர் இயேசு வந்தார். வாட் மேன் நீட், மனிதனுக்கு தேவை இன்றைக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை. கடைசியில் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். வாட் மேன் நீட். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இன்றைய மனிதன் மரித்து கிடக்கிறான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எத்தனை எத்தனை இன்றைக்கு சீர்திருத்தங்கள், எத்தனை மிகப்பெரிய கொள்கைகள், இதனால் இதுவரை இல்லாத ஒரு விழிப்புணர்வு ஜனங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இன்றைய மனிதன் மரித்து கிடக்கிறான். அப்படியானால் மரித்து கிடக்கிற ஒரு மனிதனுக்கு நல்ல கவனியுங்கள், இந்த அநேகருக்கு அந்த உணர்வே இல்லை. ஒத்துக்கொள்வார்கள், நான் குடிகாரன், நான் பாவி. இந்த தொலைபேசியில் பேசுற அநேகர், எனக்கு தெரியும் நான் போகிற பாதை தவறு, நரகத்துக்கு போகிறேன் தவறு, தெரியும், தெரிந்தே நரகத்துக்கு போகிறார்கள். ஒரு வழி இல்லை. செய்தால் என்ன, பார்த்தால் என்ன, யார் யாரும் என்னென்னவோ பண்றாங்க, நான் இதான பண்றேன். இல்லை அன்பானவர்களே, மனிதருக்கு அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அந்த வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர்ப்பிக்கிறார். எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கடந்த உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். வாட் மேன் நீட்ஸ், மனிதனுக்கு தேவை ஒரு உயிர்ப்பிக்கிற சக்தி. அனைவருக்கு அது இல்லையே, உயிர்ப்பிக்கும் தன்மை இல்லை. பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே இன்றைக்கு மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதே பிள்ளையே. திரும்ப அந்த 5 நம்பர் 1, மேன் இஸ் ஃபாலன், மனிதன் விழுந்து போனவன். விழுந்து போனவனை தூக்கி எடுக்க ஒருவர் தேவை, அவர்தான் இயேசு. 2வது, மேன் இஸ் கண்டெம்ட், ஒவ்வொரு மனிதனுமே ஆக்கினை தீர்ப்புட்பட்டவன், அவனுக்கு தேவை ஒரு இரக்கம். 3வது, ஒவ்வொரு மனிதனுமே அன்பானவர்களே கரப்டட், அழிவுக்கு உட்பட்டவன், அதுக்கு தேவை தெரியுமா? ஒரு ரீஜெனரேட்டிங். கவனிங்கள், ரிப்பெண்டன்ஸ் will lead into regenerating. ரிப்பெண்டன்ஸ் என் பகுதியில், ரீஜெனரேட்டிங் அவர் பகுதியில். 4வது குறிப்பு, மேன் இஸ் லாஸ்ட், இழந்து போனவன், பலவற்றை இழந்து போயிருக்கிறார். இழந்து போன மனிதனுக்கு ஒரு மீட்பு தேவை, மீட்பு தேவை. 5வது மனிதனுக்கு தேவை, மரித்து கிடக்கிறான், உணர்வில்லை, செயல்பட முடியவில்லை, எல்லாம் தெரிகிறது, இது தவறு, இது நான் போகும் பாதை தவறு, எல்லாம் தெரியுது. but still he cannot come out. அவனுக்கு உயிர்ப்பிக்கிற ஒருவர் தேவை. திரும்ப சொல்கிறேன், man need a raising, தூக்கி எடுக்க ஒருவர் தேவை. man need a mercy, இரக்கம் பாராட்டு ஒருவர் தேவை. man need regenerating, அதாவது அழிவுக்குட்பட்ட மனிதனை அழிவிலிருந்து தூக்கி எடுக்க. 4வது, man needs a savior, ஏனென்றால் he lost, இழந்து போனவன். இழந்து போனவனுக்கு ஒன்றை மீட்டு கொடுப்பது. மீட்பு என்ற வார்த்தை ஒன்றை கொடுத்து இன்னொன்றை அவனுக்கு தருவது, ஒன்றை கொடுத்து இன்னொன்றை தருவது. ஒன்றை கொடுக்கிறார், தன்னையே தந்து அவனை மீட்கிறார். கடைசியாக டேட், மேன் இஸ் இன் டேட், அவங்க தேவை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை உயிர்ப்பிக்கிறவர், இழந்து போனதை தேடி தருகிறவர், உன்னை ஃபாலன் மேன், விழுந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர். இசைக்கிய வாசிக்கிறோம், என்னை தூக்கி நிறுத்தி, அவர் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். இந்த உலகம் கல்லெறிகிற உலகம், ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். தண்டிக்கப்பட வேண்டிய உன்னை தண்டனையை கொடுக்கிறவனாய் மாற்றுகிறார். You are a victim that God wants to make us a victor. 3வது குறிப்பு, கரப்டட் மேன், அழிவுள்ளவனை அழியாமைக்கு சொந்தக்காரனாய் மாற்றுகிறார். இழந்து போனவனை, அன்பானவர்களே, இதை
இதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கிறார். 5வது மரித்து போனவனை உயிர் உள்ள மனிதனாய் மாற்றுகிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு தேவை. வாட் மேன் நீட், மனிதனுக்கு தேவை பணம் அல்ல, அறிவல்ல, விஞ்ஞானம் அல்ல. இந்த மனிதனுக்கு தேவை ஒரு ரட்சகர், ஒரு மீட்பர், உயிர்ப்பிக்கிறவர், தூக்கி நிறுத்துகிறவர். இந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு தேவை. அழையுங்கள், அவர் வருவார், வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய மனிதனுக்கு தேவை அறிவு, விஞ்ஞானம். ஆண்டவரே, அது அல்ல. மனிதனுக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம், வாழ்வு, மகிழ்ச்சி, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம். அழிவுள்ள மனிதனுக்கு அழியாமை, மரித்து போன மனிதனுக்கு ஜீவன், இழந்து போன மனிதனுக்கு ஒரு புது வாழ்வு. இந்த மனிதனுக்கு அது தேவை ஆண்டவரே. அதை கொடுக்கிற நீங்கள் மட்டும்தான். பக்தன் பாடினது போல மறுவாழ்வு தருகிறவரே, எங்களை மறுபடியும் எங்களை தூக்கி நிறுத்துகிறவரே, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில கலக்கங்களை மாற்றுகிறவரே, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே, உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பக்தன் பாடின போல எங்களை நிலைநிறுத்தும் ஆண்டவர், எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீரே. உடையாள சேற்றிலிருந்து, ஆழமான காரியத்திலிருந்து எங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் நீர். உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இன்றும் இழந்து போனவர்களாய், மரித்து கிடக்கிறவர்களாய், அழிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் நீர் அழியாமைக்குள்ளும் மேன்மைக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நீர் கொண்டு வாரும். உடைய நாமத்தை மையப்படுத்தும், நன்மைகளால் நிரப்பும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனுக்கு தேவை நிம்மதி, வாழ்வு, சமாதானம். அத்தனை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இதே நேரம் இதே அலைவரிசையில நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்பாகும். கேளுங்கள், அடுத்தவளை கேட்க செய்யுங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.